அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் எக்ஸலில் லேப் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இது 12th லேபு. ஸோ நம்ம இப்போ கிளாஸ் 12 முடித்தோம் இல்லையா, அதனோட லேப் எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இந்த லேப் எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் கொஷின், ஓப்பன் ஏ எக்ஸல் ஒர்க் புக் அண்டு கிரியேட் ஏ டேபிள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிட்டு இந்த டேபிளை அப்படியே கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி டேபிள் கிரியேட் பண்ணது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இது வந்து டேபிள் மெத்தடில் கிரியேட் பண்ணலை. நார்மலாக என்ன பண்ணியிருக்காங்க, நார்மலாக நம்ம பார்டர் கொடுப்போம் இல்லையா, ஃபுல் பார்டர் கொடுத்துட்டு அதில் வந்து டெக்ஸ்ட் எழுதி அதை போர்டில் கொடுத்து கலர் கொடுத்துருக்குறாங்க. இது நார்மல் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி டேபிளை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மெர்ஜ் ஆப்ஷன், நம்ம ஹோம் டேப்ல மெர்ஜ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கொடுத்து ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் கால்குலேஷன் சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டெக்ஸ்ட் எழுதினாலே சரி, இல்லை இந்த பார்டர் இருக்குல்ல, ஸோ இந்த பார்டர்ல போயிட்டு ஃபுல் பார்டர் ஆல் பார்டர் கொடுத்துட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எழுதினாலும் சரி எழுதிட்டு இது போல்ட் பண்ணிடுங்க. அதாவது இந்த ரோவும் இந்த 3 காலமும் போல்ட்ல கொடுத்துட்டு அப்புறம் இதுக்கு 1 by 1 தனித்தனி கலர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் டேபிளை அங்க எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி சேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின், சேவ் ஃபைல் இந்த ஸ்பெசிஃபைட் நேம் அண்ட் லொக்கேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்போ கிரியேட் பண்ண டேபிளை அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே சேவ் பண்ணணும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா லேப்பும் சேவ் பண்ணோம் இல்லையா, சேம் அதே லொக்கேஷன்ல தான். ஸ்டூடெண்ட்ல நம்ம கோர்ஸ் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும், அங்கே நம்ம நேம் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா சப்ஜெக்ட் எக்ஸல்ன்ற ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே நம்மளோட ஃபைல் நேமை 12 lab 12 டேட் மந்த் இயர் போட்டு சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சேவ்க்கு ஆஃபீஸ் பட்டன்ல சேவ், அப்படி இல்லைன்னா Ctrl+S கொடுத்துட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ல கோர்ஸ்ல நம்ம நேம்ல சப்ஜெக்ட் நேம் ஃபோல்டரு, அதுக்குள்ள இன்னைக்கு லேபு 12 ஃபைல் நேம்ன்ற இடத்துல 12.lab12 அப்புறம் இன்னைக்கு டேட்டு மந்த் இயர். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க, எக்ஸல் ஒர்க் புக், அப்படி இல்லைன்னா .xlsx இது இருந்தா ஓகே. ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா நம்ம ஃபைலு சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேபிள் கிரியேட் பண்ணோம், செகண்ட் கொஸ்டின் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், go to page layout tab and do following step using page tab. ஸோ எங்க சொல்லியிருக்காங்கன்னா, பேஜ் லேஅவுட் என்ற டேப்குள்ள போயிட்டு பேஜ் டேப் இந்த ஸ்டெப்பை வந்து அவங்க பேஜ் டேப் மூலிமா யூஸ் பண்ணி செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்டெப்பு, அப்ளை வெர்வி தீம்ஸ் இன் த டாக்குமெண்ட் அண்ட் சேஞ்ச் த கலர் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ தீம் செட்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களே அந்த டெம்ப்ளேட்டோட நேமும் கொடுத்துட்டாங்க. அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பேஜ் லேஅவுட் 3ஆவதா இருக்கும். இந்த பேஜ் லேஅவுட்ல தீம்ஸ்ல வெர்வி டெம்ப்ளேட், ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட்டை கொடுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் கலர்ல தெரியும்.
ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதில் வேணும்னா இந்த கலர் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் மற்ற கலர் கொடுத்து பாருங்கள் எப்படி உங்களுக்கு டிஃபர் ஆகுதுன்னு. அதே மாதிரி ஃபாண்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வேணும்னா வேறு ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ஷேப் ட்ரா பண்ணணும். ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா எஃபெக்ட்ஸ் கொடுத்து பாருங்கள். அடுத்த கொஷின். Using page setup tag in above paragraph. ஸோ இந்த டேபிளை தான் இங்கே பேராகிராஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஜ் செட்டப் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, அப்ளை வைட் மார்ஜின் இந்த பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப்க்கு என்னது வைட் மார்ஜின் தரணும். ஸோ இதில் மார்ஜினில் வைடு ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்தது நமக்கு இந்த டாட் லைன் வந்துடும். ஸோ இது வரைக்கும் தான் ஒரு நம்ம பேஜ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தான் வைடா நமக்கு ஒரு பேஜ். ஓகேங்களா? அடுத்தது சேஞ்ச் த லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன் இன் த பேஜ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஓரியன்டேஷன்ல லேண்ட்ஸ்கேப் கொடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரியன்டேஷன்ல லேண்ட்ஸ்கேப். ஓகேங்களா? ஸோ பாருங்க, லேண்ட்ஸ்கேப் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் இந்த ஷீட்டோட சைஸ் பெருசாயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது சேஞ்ச் பேப்பர் சைஸ் இன் A3 ஷீட். ஓகேங்களா? பேப்பர் சைஸ் வந்து எங்க கொடுக்கணும், சைஸ்ல A3 ஷீட். இது A3 ஷீட். ஸோ இப்போ பாருங்க, இது H வரைக்கும் இருக்கா. நம்ம இப்போ A3 கொடுத்தோமே பாருங்க, A3 ஷீட்னா A4ஓட கொஞ்சம் பெரிய சைஸ் ஷீட்டு. ஸோ பாருங்க M வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு ஷீட்டுக்குள்ளேயே நம்ம பிரிண்ட் எடுத்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப், செலக்ட் த டேபிள் அண்ட் செட் பிரிண்ட் ஏரியா. ஸோ பிரிண்ட் ஏரியானா என்ன, நம்ம எந்த ஏரியா வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட்ல கொடுக்கறது தான் பிரிண்ட் ஏரியா. ஸோ நமக்கு இப்போ டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணி பிரிண்ட் ஏரியா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ செட் பிரிண்ட் ஏரியா கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பாருங்க. பாருங்க நமக்கு இந்த டேபிள் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஏரியானா நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதை மட்டும் பிரிண்ட் தரது. ஓகேங்களா? அடுத்தது select the table and insert the page break option. ஸோ பேஜ் பிரேக் ஆப்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேஜ் பிரேக்னா என்ன, நம்ம எங்க வச்சு அதை பேஜ் பிரேக் இன்செர்ட் பண்றோமோ அது மட்டும் ஒரு ஷீட்ல வரும், மற்றதெல்லாம் அடுத்த ஷீட்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டேபிளையே நமக்கு வந்து ஒரு ஷீட்ல வரணும். டேபிள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இது கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னன்னா, நான் இந்த இடத்துல வச்சு கொடுக்குறேன், டேபிள் முடிகிற இடத்துல வச்சு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, பிரேக் கொடுக்குறேன், இன்செர்ட் பிரேக். ஸோ இப்போ இது வரைக்கும் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. இப்போ பிரிண்ட் ப்ரிவியூல போய் பாருங்க, நமக்கு அந்த ஷீட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது நீங்க எந்த கண்டென்ட் எழுதியிருந்தாலும் அது நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு தான் போயிடும். ஸோ நம்ம இப்போ வந்து டெலீட் பண்ணி விட்டுறேன், ரிமூவ் பண்ணி விட்டுறேன் பேஜ் பிரேக். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன் பண்ணும்போது டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக நான் அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? அடுத்தது செட் த பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த ஒர்க் ஷீட். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சிஸ்டத்தில் என்ன டிஃபால்ட் பிக்சர் இருக்கோ அந்த பிக்சரை வச்சு பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுங்க. பேக்ரவுண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா உங்களோட ஃபைலுக்கு வரும். ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன இமேஜஸ் உங்கள் சிஸ்டத்தில் என்ன இமேஜஸ் இருக்கோ அதை கொடுத்து இன்செர்ட் கொடுங்க. ஸோ நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் இமேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. வேண்டாம்னா டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது காப்பி த டேபிள் வித்தவுட் ஹெட்டிங் அண்ட் பேஸ்ட் 2 times in the table same sheet. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேபிளை காப்பி பண்ணிக்கோங்க, அது வந்து ஹெட்டிங்கை விட்டுட்டு காப்பி பண்ணிட்டு 2 டைம் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே ஷீட்ல பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஹெட்டிங்கை தவிர மற்றதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அப்படி இங்கே அடுத்தடுத்த இதிலே போடுறேன்.
ஸோ நான் இப்போ அடுத்தடுத்த ஷீட்டில் 2 டைம் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதே ஷீட்டில் அடுத்து கீழே கீழே வந்து 2 டைம் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ளை பிரிண்ட் டைட்டில் ஆப்ஷன். ஸோ இப்போ எதுக்காக காப்பி பண்ண சொன்னாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? நம்ம பிரிண்ட் டைட்டில் ஆப்ஷன் யூஸ் பண்ணனா நமக்கு இன்னும் அடுத்தடுத்த ஷீட்டில் டேட்டா வேணுன்றதுக்காக இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிரிண்ட் டைட்டில் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் 2 டைம்ஸ் பதிலாக 4 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஏன்னா 2 டைம்ஸ் போது நமக்கு அதே ஷீட்டில் அடங்கிடுது. அதனால நான் வந்து 4 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த ஷீட் வரைக்கும் வரணுன்றதுனால ஒரு 4 டைம்ஸ் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டெல்லாம் நான் டெலிட் பண்ணிட்டேன். பிகாஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும்போது ஒரு மாதிரி இந்த டேபிள் நல்லாவே தெரியல. ஸோ அதனால நான் பேக்ரவுண்ட் வந்து டெலிட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பேக்ரவுண்டோடய செஞ்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சைஸ்லேயும் போர்ட்ரேட்டோ ஓரியன்டேஷனில் போர்ட்ரேட்டோ சைஸில் A4 ஷீட்டும் மாற்றிட்டேன். ஏன்னா நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது A4 ஷீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த டைட்டில் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்கும்போது என்னன்னா பேப்பர் சைஸ் பெருசாகும், ஒன்றுத்துல எல்லாமே அடங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் எப்படி சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் டைட்டிலில் பிரிண்ட் ஏரியான்றது என்னது? டோட்டல் டேபிளை செலக்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த சீரியல் நம்பர்லேருந்து நம்ம டேபிள் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு எது பிரிண்ட் டைட்டில் வந்து ரிப்பீட்டடாக வேணும், ரோ டைட்டில் வேணுமா காலம் டைட்டில் வேணுமா? ரோ டைட்டில் தான். ஸோ அதனால ரோ கிட்ட போயிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரோ வச்சு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அடுத்தது உங்களுக்கு பாருங்க எப்படி வேணும், டவுன் த ஓவர் த டவுன் எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரிவியூ கொடுங்க. ஏன்னா பிரிண்ட் கொடுத்தா ஸ்ட்ரெயிட்டா பிரிண்ட்டுக்கு போயிடும். நம்ம அப்படியே ஓகே கொடுத்தோம்னா இந்த ஆப்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால பிரிண்ட் ப்ரிவியூல கொடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இது எப்படி மாறி இருக்குன்னு தெரியும். ஸோ சீரியல் நம்பர், ரோல் நம்பர், மேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல மறுபடியும் சீரியல் நம்பர் வந்துருச்சு. இப்போ மேக்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து இந்த பக்கம் சைட்ல, ஏன்னா நம்ம வந்து டவுன் த ஓவர் கொடுத்ததுனால கீழே வந்துட்டு தான் அடுத்த பேஜ் இந்த பக்கம் காமிக்குது. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? ஸோ நம்ம பிரிண்ட் டைட்டிலும் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த கொஷின், சேஞ்ச் த ஸ்கேல் சைஸ் இஸ் 50%. ஸோ ஸ்கேல் சைஸ் வந்து 50% தர சொல்லியிருக்காங்க. அது எங்க இருக்கு? ஸ்கேல் டு ஃபிட்டில் ஸ்கேலில் இதை வந்து 100% வந்து 50%ஆக மாற்ற சொல்லியிருக்காங்க. 50 கொடுத்தாவே 50 மாறிடும். இப்போ பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பாருங்க, ஒரு பேஜ்ல பாதி தான் நமக்கு அந்த ஷீட்டு அடங்கியிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது அப்ளை ஷீட் ஆப்ஷன் 1 by 1. ஷீட் ஆப்ஷன் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. ஸோ இது என்னன்னா கிரிட் லைன் வியூ பண்ணி பார்க்கறது. இதை எடுத்து விட்டா கிரிட் லைன் தெரியாது. மறுபடியும் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கன்னா கிரிட் லைன் தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் ஹெட்டிங் வியூ பாயிண்ட் கிளிக் பண்ணி நம்ம எடுத்து விட்டோம்னா அது போயிடும். எனக்கு வேணும்னா மறுபடியும் வியூ பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் அது தெரியும். ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது பார்க்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம பிரிண்ட் ஷீட் அவுட்புட் வந்த அப்புறம் தான் தெரியும் இது எப்படி வருதுன்னு. இது கிளிக் பண்ண என்ன அர்த்தம்? பிரிண்ட் எடுக்கும் போது கிரிட் லைன் சேர்ந்து வரும், பிரிண்ட் எடுக்கும் போது ஹெட்டிங் சேர்ந்து வரும். இதை எடுத்து விட்டோம்னா நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது இது கிரிட் லைன் வராது. அதே மாதிரி ஹெட்டிங்ல எடுத்து விட்டோம்னா பிரிண்ட் எடுக்கும் போது இந்த ஹெட்டிங் வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷீட் ஆப்ஷன். இது ஆல்ரெடி நீங்க செஞ்சு பார்த்ததுனால இது வேண்டாம். ஓகேங்களா? நீங்க வேணும்னா ப்ராக்டிஸ்க்காக இதை செஞ்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்னென்ன பண்ணோம், ஒரு டேபிளை நார்மலாக கிரியேட் பண்ணிட்டு தீம்ல அவங்களே கொடுத்துட்டாங்க டெம்ப்ளேட் நேம், அதை வச்சு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க வேணும்னா ஃபாண்ட் சைஸ் மாத்திக்கோங்க, கலர் வேணும்னா கலர் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அடுத்தது மார்ஜின்ல வைட் மார்ஜின் கொடுக்க சொன்னாங்க. அடுத்து ஓரியன்டேஷன்ல லேண்ட்ஸ்கேப் தர சொன்னாங்க. நான் எதுக்காக போர்ட்ரேட் மாத்தினேன், இந்த பிரிண்ட் டைட்டிலுக்கு வேணுன்றதுனால போர்ட்ரேட்ல மாத்திட்டு பண்ணேன். நீங்க ஃபர்ஸ்ட் லேண்ட்ஸ்கேப்ல மாத்திட்டு டைட்டில் கொடுக்கும் போது மாத்திக்கோங்க. அடுத்து சைஸ்ல வந்து லெட்டர் ஃபார்மேட்ல டிஃபால்ட்டா இருக்கும். அவங்க வந்து A3 ஷீட்ல மாத்த சொன்னாங்க. நான் பிரிண்ட் டைட்டிலுக்காக A4ல மாத்திருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் செய்யும் போது A3ல மாத்தி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பிரிண்ட் ஏரியானும் போது எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி பிரிண்ட் ஏரியா கொடுக்க சொல்றது. பிரேக்ன்றது நமக்கு எதுக்கு எந்த இடத்துல பிரேக் வேணுமோ அந்த இடத்துல. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேபிளுக்கு அடுத்து பிரேக் வேணுன்ற மாதிரி டேபிளை செலக்ட் பண்ணி தர சொன்னாங்க. ஸோ அதனால நமக்கு டேபிளுக்கு கீழே வச்சுட்டு பிரேக் கொடுத்தோம். இது ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு போய் பிரிண்ட் ப்ரிவியூவில் எப்படி இது ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பேக்ரவுண்ட் செட் பண்ணோம். அடுத்து பிரிண்ட் டைட்டிலுக்கு காப்பி பண்ணி நான் 2 டைம்ஸ் பதில் 4 டைம்ஸ் போட்டேன். ஏன்னா 2 டைம்ஸ்ல அந்த ஷீட் அடங்கலன்ட்டு 4 டைம்ஸ் போட்டேன்.
போட்டுட்டு நம்ம வந்து பிரிண்ட் டைட்டில் கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்கேல் டு ஃபிட்டில் 50% மாற்ற சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஷீட் ஆப்ஷனை 1 by 1 செஞ்சு பார்க்க சொன்னாங்க. ஸோ எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு செய்ய செய்ய தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி செய்யுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.